மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் ஆகப்பெரிய பழமை ஒருவரை பிடித்துவிட்டால் அவரிடம் எந்த ஒளிவு மறையும் இல்லாமல் பாய்ந்து விழும் ஒரு பேரன்புதான் உங்களுடைய பலவீனமாகவும் இருக்கும். உங்களுடைய பலமாகவும் அதுவாகத்தான் இருக்கும். நாம் உண்மையாக இருந்ததால் உலகமோ நம்மிடம் உண்மையாக இருக்கும் என்கிற ஒரு உன்னதமான எண்ணத்தோடு தான் நீங்கள் ஒவ்வொருவரையும் அணுகக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் இந்த உலகம் உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்த பாடம் மிக கொடூரமானது. முகமூடி மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருப்பார்கள். அவர்கள் யார் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பத்தில் தெரியாது. உங்கள் வாழ்க்கையில வந்து போன சில மனிதர்கள் உங்களை ஒரு மனிதராகவே மதிக்காத சில நபர்களாகத்தான் இருப்பார்கள். நீங்கள் மீண்டும் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து நீங்கள் எவ்வளவோ உதவிகளை அவர்களுக்குள்ள செய்து கொடுத்திருப்பீங்க. பண உதவியிலிருந்து வேலை தேடி கொடுக்கக்கூடிய உதவிகள்ல இருந்து அனைத்தையும் அந்த மனிதர்களுக்காக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தேடி கொடுத்திருப்பீங்க. ஆனா அந்த மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பயன்படுத்தி விட்டு சென்றிருப்பார்கள். மீண்டும் போய் அவரிடம் நீங்கள் போய் பேசினால் அவர்கள் உங்களை மதிக்க கூட மாட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலை தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னமும் நடந்து கொண்டுமே தாங்க இருக்கும். மாறா தங்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் ஒரு ஏணியாகவே உங்களை பயன்படுத்தி கொண்ட ஒரு மனிதர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்ட மனிதர்கள். அவர்கள் உங்களை ஏணியை போல போட்டு அவர்கள் முன்னேறி சென்று விட்டு உங்களை கண்டு கொள்ளாமல் போய்விடுவார்கள். நான் வாழ்க்கையில முன்னேறிவிட்டு உன்னையே நான் கை கொடுப்பேன் என்று கூறிய நபர்கள் எல்லாம் எங்கே போனார்கள் என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போனதுதான் இன்னும் மிச்சம். அடுத்ததா உதவி கேட்டு உங்களிடம் உதவி கேட்டு வந்தவர்கள், உங்களிடம் ஒன்றுமே இல்லாத போதெல்லாம் உங்களை திரும்பி பார்க்காதவர்கள், தங்களுக்கு ஒரு கஷ்டம், பண தேவை அல்லது மன ரீதியான ஆதரவு தேவை என்றவுடன் ஓடோடி உங்களை தேடி வந்திருப்பார்கள். நீங்கள் உங்களுடைய கையில் இருந்ததை அள்ளி கொடுத்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை கஷ்டமா இருந்தாலும் சரி, இன்னொருத்தனுடைய வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும், அவன் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து நமக்கும் நல்ல ஒரு நிலைமையை வர வைப்பதற்கான உதவியை அவன் செய்து கொடுப்பான் என்று நினைத்துத்தான் நீங்கள் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை அள்ளி கொடுத்திருப்பீங்க. சில நேரங்களில் உங்களுக்கே இல்லாத போதும் மற்றவங்களிடம் கடன் வாங்கியாவது அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்திருப்பீங்க. ஏன்னா அவனுடைய வாழ்க்கை அவன் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து விடுமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தைரியம். அவனும் நீங்கள் நினைத்த மாதிரி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டான், ஆனால் உங்களை அவன் மறந்து விட்டு சென்று விட்டான். இதுதான் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு இன்ன வரைக்கும் தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். அடுத்ததான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விலகி சென்ற ஒரு துரோகம். ஆனால் காரியம் முடிந்த அடுத்த கணமே அவர்கள் தங்களின் முகமூடியை கலட்டி எறிந்திருப்பார்கள். முகமூடியை கலட்டி எறிந்து உங்களுக்குள்ள அவர்கள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்த நாட்கள் இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்க செய்த உதவிகளை மறந்து உங்களுக்கே குளிப்பறிக்க துணிந்த ஒரு நபர்களும் உங்க கூடவே இருந்த நபர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பாங்க. உங்களை அப்படியே தவிக்க விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி சென்றவர்களும் அவர்கள்தான். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மன அழுத்தமும் வீணான ஒரு நேரமும் உங்களுக்குள்ள உருவானது. யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்று தெரியாமல் நீங்கள் தடுமாறிய தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏராளமாக இருக்கும். நீங்கள் கொடுத்த தூய்மையான அன்பிற்கு பரிசாக அவர்கள் உங்களுக்கு கொடுத்தது என்னவோ மன அழுத்தத்தையும் தூக்கமில்லாத இரவுகளையும் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவர்கள் உங்களுக்கு தேடி கொடுத்தார்கள். உங்கள் வாழ்க்கையின் பொன்னான நேரத்தை தகுதியில்லாத சில உறவுகளுக்காக நீங்க வீணடித்து விட்டீர்கள் என்கிற ஒரு குற்ற உணர்ச்சி உங்களை அடிக்கடி வாட்டி கொண்டே தாங்க இருக்கும். அதிலிருந்து உங்களால் வெளிவரவே முடியாது. நெருங்கிய நண்பர்களும் சில நேரங்களில் குடும்பத்தினரும் கூட உங்களின் மனவேதனையை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் அழுது கொண்டிருக்கும் போது இதற்கெல்லாம் போய் ஏன் கவலைப்படுகிறாய் என்று உங்களுடைய உணர்ச்சிகளை மிகவும் லேசாகவும் சாதாரணமாகவும் எடுத்துக்கொண்ட ஒரு மனிதர்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள மனிதர்கள். இந்த அலட்சியம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் தனிமையையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. இனிமே எதையும் நம்முடைய குடும்பத்திடமும் நண்பர்களிடமும் கூறக்கூடாது என்கிற ஒரு மனநிலைக்கும் அது உங்களை தள்ளவும் ஆரம்பித்தது. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் கூறுங்கள். நான் ஏதேனும் உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் இந்த மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல், அதாவது நாளை முதல், நீங்கள் நீண்ட காலமாக காத்து கிடந்த உங்களின் பொறுமைக்கு வரக்கூடிய ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகுது. நீங்கள் ஏக்கத்தோடு காத்திருந்த அந்த 5 முக்கியமான விஷயங்கள் இதோ பொதுவா, ஆனால் மிக உறுதியாக உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாகத்தான் இருக்கும். இழந்த மரியாதையும் அங்கீகாரமும் உங்களுக்குள்ள மீண்டும் கிடைக்கும். நீங்கள் தான் தவறு செய்தீர்கள் என்பது போல உங்களை பழி சுமத்தி விட்டு சென்றவர்கள் மத்தியில் உங்களுடைய உண்மைத்தன்மை என்ன என்பது நிரூபணமாகிவிடும்.
நாம் இவரை தவறாக புரிந்து கொண்டோமே என்று உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் வருந்தும் ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி உங்கள் மீது இன்னமும் மதிப்பு மரியாதையும் முன்பு இருந்ததை விட இப்பொழுது அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். சமூக மற்றும் குடும்ப வட்டத்தில் நீங்கள் இழந்த கௌரவமும் மரியாதையும் உங்களை தேடி வந்து போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரிலும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். இரண்டாவதா, தடைப்பட்டு நின்ற காரியங்கள் தங்கும் தடையும் இன்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடத்தப்படும். தொழிலில் ஒரு மாற்றம், புதிய வேலைக்கான ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வருவது, வீடு கட்டுவது அல்லது நீண்ட நாள் சொத்து விவகாரங்கள் என எந்த ஒரு விஷயம் பல வருடங்களாக இழுப்பறியாக இருந்ததோ அந்த தடைகள் அனைத்தும் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒவ்வொன்றாக விலகத் தொடங்கவும் ஆரம்பிக்கும். காரியங்கள் சுமூகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுக்கும். மூன்றாவதா, மன அமைதியும் ஆரோக்கியமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மீண்டு வந்துவிடும். இத்தனை காலம் உங்களுடைய மூளையை குடைந்து கொண்டிருந்த எதிர்மறை எண்ணங்களும் கடந்த கால நினைவுகள் மற்றும் மன அழுத்தம் ஆகியவை முற்றிலுமாக நீங்கி போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ஆழ்ந்த உறக்கமும் தெளிவான சிந்தனையும் உங்களுடைய மனதிற்குள் குடியேறி போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த மந்த நிலைமையானது மாறி சுறுசுறுப்பு உங்களுக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். நிலையான ஒரு வருமானமும் கடன் பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீர்ந்துவிடும். எப்பொழுதும் கையில் காசு தங்குவதே கிடையாது. கடனை அடைக்க மறுபடி கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்கிற ஒரு சுழற்சியில் உங்களுடைய வாழ்க்கை சிக்கி கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வருமான வழிவகை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். பழைய கடன்கள் அனைத்தும் அடைபடுவதற்கான சுவடுகள் தெரியவும் ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் கடன் பிரச்சனை தீரும், மற்றொரு பக்கம் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நீங்க படித்தது சம்பந்தமாகவும் நீங்கள் எழுதிய தேர்வுகளின் அடிப்படையில் கூட உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து அதன் மூலம் போதுமான அளவுக்கு சம்பளங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்து நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். உண்மையான உறவுகளின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். போலி மனிதர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகி ஓடி விடுவார்கள். உங்களுக்கு உண்மையிலேயே நன்மை செய்யக்கூடிய உங்களின் அன்பிற்கு தகுதியான நல்ல மனிதர்களும் புதிய நண்பர்களும் மற்றும் நலம் விரும்பிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைய போறாங்க. அவங்க நுழைந்து போதுமான அளவுக்கு நல்லதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பாங்க. பண விஷயத்தில் நீங்கள் பலத்த அடிகளை வாங்கியிருப்பீங்க. ஆனா இனிமே வரக்கூடிய காலம் உங்களுக்கு புதிய வழிகளை காட்டப்போகுது. பெரிய தொகையாக ஒரே நாளில் உங்களுக்கு பணம் கொட்ட போவது கிடையாது. மாறாக நீங்கள் செய்யும் சின்ன சின்ன முயற்சிகள், சிறு தொழில்கள் அல்லது உத்தியோக உயர்வு மூலம் உங்களுக்கு சின்ன சின்ன லாபங்கள் வரத் தொடங்கவும் ஆரம்பம். அந்த சிறிய லாபங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய தொகையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். அதுவரை உங்களை வாட்டி வதைத்த பண கஷ்டங்கள் எதிர்பாராத ஒரு சேமிப்பாக மாறி உங்களை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். கடந்த கால தவறுகளில் இருந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு பாடங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கற்றுக்கொள்வீங்க. இப்போது நீங்க எடுத்திருக்கும் அல்லது எடுக்க போகும் முடிவுகள் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கப்பட்டவைகள் கிடையாது. அவை அனுபவத்தின் முதிர்ச்சியால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எடுக்கப்பட்டவை. அனுபவம் என்பது நாம வாங்கிய அடிகளால் உருவானது. நீங்கள் தேர்ந்தெடுக்கும் புதிய தொழில் பாதையோ அல்லது உத்தியோக பாதையோ உங்களை மிக சரியான பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடும். இந்த முடிவுகள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் தனிப்பட்ட வாழ்வியலிலும் மிகப்பெரிய ஒரு பயனை தேடி கொடுத்து நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமா ஆக்கியும் கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா என்பதை கவனமா நீங்க பார்த்து தெரிந்துக்கோங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மற்றும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் ஏக்கத்தோடு காத்திருந்த அந்த 5 முக்கியமான விஷயங்கள் இதோ பொதுவா, ஆனால் மிக உறுதியாக உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாகத்தான் இருக்கும். இழந்த மரியாதையும் அங்கீகாரமும் உங்களுக்குள்ள மீண்டும் கிடைக்கும். நீங்கள் தான் தவறு செய்தீர்கள் என்பது போல உங்களை பழி சுமத்தி விட்டு சென்றவர்கள் மத்தியில் உங்களுடைய உண்மைத்தன்மை என்ன என்பது நிரூபணமாகிவிடும். நாம் இவரை தவறாக புரிந்து கொண்டோமே என்று உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் வருந்தும் ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி உங்கள் மீது இன்னமும் மதிப்பு மரியாதையும் முன்பு இருந்ததை விட இப்பொழுது அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். சமூக மற்றும் குடும்ப வட்டத்தில் நீங்கள் இழந்த கௌரவமும் மரியாதையும் உங்களை தேடி வந்து போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரிலும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். இரண்டாவதா, தடைப்பட்டு நின்ற காரியங்கள் தங்கும் தடையும் இன்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடத்தப்படும். தொழிலில் ஒரு மாற்றம், புதிய வேலைக்கான ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வருவது, வீடு கட்டுவது அல்லது நீண்ட நாள் சொத்து விவகாரங்கள் என எந்த ஒரு விஷயம் பல வருடங்களாக இழுப்பறியாக இருந்ததோ அந்த தடைகள் அனைத்தும் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒவ்வொன்றாக விலகத் தொடங்கவும் ஆரம்பிக்கும். காரியங்கள் சுமூகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுக்கும்.
மூன்றாவதா மன அமைதியும் ஆரோக்கியமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மீண்டு வந்துவிடும். இத்தனை காலம் உங்களுடைய மூளையை குடைந்து கொண்டிருந்த எதிர்மறை எண்ணங்களும் கடந்த கால நினைவுகள் மற்றும் மன அழுத்தம் ஆகியவை முற்றிலுமாக நீங்கி போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ஆழ்ந்த உறக்கமும் தெளிவான சிந்தனையும் உங்களுடைய மனதிற்குள் குடியேறி போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த மந்த நிலைமையானது மாறி சுறுசுறுப்பு உங்களுக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். நிலையான ஒரு வருமானமும் கடன் பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீர்ந்துவிடும். எப்பொழுதும் கையில் காசு தங்குவதே கிடையாது. கடனை அடைக்க மறுபடி கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்கிற ஒரு சுழற்சியில் உங்களுடைய வாழ்க்கை சிக்கி கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வருமான வழிவகை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். பழைய கடன்கள் அனைத்தும் அடைபடுவதற்கான சுவடுகள் தெரியவும் ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் கடன் பிரச்சனை தீரும், மற்றொரு பக்கம் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நீங்கள் படித்தது சம்பந்தமாகவும் நீங்கள் எழுதிய தேர்வுகளின் அடிப்படையில் கூட உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து அதன் மூலம் போதுமான அளவுக்கு சம்பளங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்து நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். உண்மையான உறவுகளின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். போலி மனிதர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகி ஓடி விடுவார்கள். உங்களுக்கு உண்மையிலேயே நன்மை செய்யக்கூடிய உங்களின் அன்பிற்கு தகுதியான நல்ல மனிதர்களும் புதிய நண்பர்களும் மற்றும் நலம் விரும்பிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைய போறாங்க. அவங்க நுழைந்து போதுமான அளவுக்கு நல்லதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பாங்க. பண விஷயத்தில் நீங்கள் பலத்த அடிகளை வாங்கியிருப்பீங்க. ஆனா இனிமே வரக்கூடிய காலம் உங்களுக்கு புதிய வழிகளை காட்டப்போகுது. பெரிய தொகையாக ஒரே நாளில் உங்களுக்கு பணம் கொட்ட போவது கிடையாது. மாறாக நீங்கள் செய்யும் சின்ன சின்ன முயற்சிகள், சிறு தொழில்கள் அல்லது உத்தியோக உயர்வு மூலம் உங்களுக்கு சின்ன சின்ன லாபங்கள் வரத் தொடங்கவும் ஆரம்பம். அந்த சிறிய லாபங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய தொகையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். அதுவரை உங்களை வாட்டி வதைத்த பண கஷ்டங்கள் எதிர்பாராத ஒரு சேமிப்பாக மாறி உங்களை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். கடந்த கால தவறுகளில் இருந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு பாடங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கற்றுக்கொள்வீங்க. இப்போது நீங்க எடுத்திருக்கும் அல்லது எடுக்க போகும் முடிவுகள் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கப்பட்டவைகள் கிடையாது. அவை அனுபவத்தின் முதிர்ச்சியால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எடுக்கப்பட்டவை. அனுபவம் என்பது நாம வாங்கிய அடிகளால் உருவானது. நீங்கள் தேர்ந்தெடுக்கும் புதிய தொழில் பாதையோ அல்லது உத்தியோக பாதையோ உங்களை மிக சரியான பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடும். இந்த முடிவுகள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் தனிப்பட்ட வாழ்வியலிலும் மிகப்பெரிய ஒரு பயனை தேடி கொடுத்து நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமா ஆக்கியும் கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வரக்கூடிய